என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 10ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு குடும்ப வாழ்வு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மல்கியா 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. குடும்ப வாழ்வு. உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. மல்கியா 2:14. ஆன்மீக வாழ்வின் செழிப்புக்கு குடும்ப வாழ்வு ஒரு முக்கியமான காரணியாகும். குடும்ப வாழ்வில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது அக்குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் வாழ்விலும் நற்குணங்கள் இடம்பெறும். இப்படிப்பட்ட நற்குடும்பங்களும் நல் மனிதர்களும் சேர்ந்து தான் சமுதாயம், நாடு, உலகம் என்பவை உருவாகும். எனவே நம் குடும்பங்கள் ஆண்டவர் வழி நின்று ஆசிர்வதிக்கப்பட வேண்டும். அந்நிய குமாரத்திகள். ஏசா காலத்திலிருந்தே அந்நிய நுகத்துடன் பிணைப்பட்டு அதனால் குடும்பங்கள் நசிந்து போவதை காண்கிறோம். இஸ்ரவேலர் கானானில் வந்து குடியேறிய பின் இப்பாவம் பெருகிற்று. அதனால் விக்கிரக வணக்கமும் மற்ற பாவங்களும் கூட பெருகின. இன்று காதல் என்ற பெயரில் அந்நிய குமாரர்களும் குமாரத்திகளும் நம் குடும்பங்களின் நிம்மதியை குலைக்கும் வாய்ப்புகள் உருவாகின்றன. அது குறித்து அதிகமாய் ஜெபித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது, இளம் வாலிப பருவத்திலேயே இது குறித்து நம் பிள்ளைகளுக்கு நேரிடையாகவோ மறைமுகமாகவோ போதிப்பதுதான். இந்த பாவம் நமக்குள் வந்துவிடும்போது நம் காணிக்கையை கூட ஆண்டவர் புறக்கணித்து நம்மை சங்கரிப்பார் என்று மல்கியா எச்சரிக்கிறார். இளம் வயது மனைவிக்கு துரோகம். திருமணத்தின் போது மணமக்கள் பிறர் முகம் பாராதிருப்போம் என்று உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். தெய்வ சந்நிதியில் செய்து கொண்ட உடன்படிக்கையை மதித்து சோரம் போகாதிருக்க வேண்டும் என்று முன்னெச்சரிக்கையுடன் நம்முடைய நடவடிக்கைகளில் நாம் கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும். மனமுறிவு. கிறிஸ்தவர்களுக்குள் தனித்துவம் அதிகம் இருப்பதால் விட்டு கொடுத்தல், சகித்து கொள்ளுதல் போன்ற நல்ல கிறிஸ்தவ பண்புகள் தொலைந்து போயின. மனமுறிவுக்கென நீதிமன்றத்தின் கதவுகளை நாம் தான் அதிகமாய் தட்டுகிறோம். எண்ணி துணிக கருமம் என்றபடி திருமணத்திற்கு முன் பெற்றோரும் பிள்ளைகளுமாய் 100 முறை யோசித்து மனம் ஒத்து மனம் பேச வேண்டும். மனம் முடிந்த பின் இதுதான் தெய்வ சித்தம், செத்தாலும் பிரியமாட்டேன் என்று ஆண்டவர் உதவியுடன் வாழ முயலுங்கள். முப்புரி நூல் அறாது, அறவே அறாது. இல்லறம் இறைவன் அருளிய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டால் அது இனிய அறமாக மாறும். இல்லறம் இறைவன் அருளிய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டால் அது இனிய அறமாக மாறும். இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு,
அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஜெபம். இறைவா, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் மனம் ஒன்றி உமக்குள் மகிழ்ந்திருக்க அருள் செய்யும். ஆமேன்.